ஒரு செடிக்கு சைடில் தான் படுத்துருக்குதுங்க. நார்மலாக பார்த்தா தெரியாது. டயருக்கு நல்லா நிழல் தண்ணி நிறைய வேணுங்க. ஸ்பாட்டட் டீர் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்குன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் சஃபாரி முதுமலையில் புக் பண்ணியிருக்கோம். ஜீப் சஃபாரி நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:45. கார் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். 6 o'clock இங்கேருந்து நம்ம சஃபாரி கிளம்பணும். முதுமலை காரெல்லாம் இங்கே தான் நிறுத்தணும். ரூம் பக்கத்தில் நிறுத்த அலௌடு இல்லை நைட் டைமில். சாப்பாடு இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு சத்தம் போட்டுருக்கு. பயங்கர சவுண்ட் நைட்டெல்லாம். ஒரு சில நாய் இருக்குங்க இந்த பக்கம். ஒரு 2-3 நாய் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கும் சத்தம் போடுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. லெப்படா இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கேன். ஐயோ அவ்வளோ அவ்வளோ ஆந்த ஆந்த அது கண்ணு தெரியாது. எடுங்க அதுக்கு கண்ணு தெரியாது. நல்லா டேப் இருங்க நீங்க முதுமலை ஏர்லி மார்னிங் சஃபாரி வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் தாங்க நம்ம சஃபாரி. இப்போவே டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு ஹாலிடே வேறு. குட்டி நாலு இருக்குங்க. கரெக்டாக இருக்கு. 4 இருக்கு.
அது ஆமாங்க குட்டியாக சார் குட்டியாக டிஸ்டர்ப் பண்ணுறவங்கிட்ட வந்துடும். ஓ அதாங்க. என்ன பண்ணாலும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் வந்ததோட இந்த தடவை புதர் அதிகமாகிடுச்சுங்க. ஆமாம் சரி சார் பஸ்ஸு தான் சார். இது மாதிரி இருந்தா ஏதாச்சும் இருந்தா கூட தெரியும். லெப்பாடு டயர்லாம் என்ன தெரியும். பஸ்ஸில் வந்தாலும் தெரியாது. தெரியாது. லெப்பாடுன்னா தான் கண்டிப்பா தெரியும். நேற்று கம்பெனியில் வந்து டயர் பார்த்தேங்க, ஒரு செடிக்கு சைடில் தான் படுத்துருக்குதுங்க. நார்மலாக பார்த்தா தெரியாதுங்க. ரெகுலராக போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பக்கம் போவோம்னா செடிகள் மரவல் அப்படியே இருக்கும். வண்டி எந்த மூமெண்ட் இல்லைன்னா கிராஸ் ஆகும். இல்லை அதாவது 4 நாளைக்கு முன்னாடி அந்த வண்டி போகுது இல்லைங்களா, ஆமாங்க அங்கே பார்த்துருங்க. லெப்பாடுங்களா டயர் டைகர் டயரு மத்தியானம் ஃபஸ்ட்டு கூட அந்த வண்டிக்கு முன்னாடி பாஸ் ஆகிடுச்சு. அந்த பஸ் கூட போனால் தெரியுது. தெரியல. சம்மரில் அந்த தண்ணி குடிக்கிற பக்கம் ரெகுலராக ஸ்பாட் ஆகுங்க இந்த ஏரியா நல்லா சக்திங்க சார் தண்ணிங்க. சம்மர்லைங்க. ஆனால் இந்த தண்ணிக்கு தண்ணி வசதி இருக்கும். அப்படியே படுத்துக்கும் நிழல் எல்லாமே. டயருக்கு நல்லா நிழல் தண்ணி நிறைய வேணுங்க. ஆமாங்க. இது ரிவருங்களா இல்லை அது வாய்க்கால்? ரிவருங்க. இது பேருங்க நல்லா இருக்கும். ஓகே. ரிவரை தாண்டினா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, இந்த பக்கம் முருங்கை ஃபாரஸ்ட். இங்கே டயர் கவுண்ட் எவ்வளோங்க? இதில் வந்து 120 120 இருக்குங்களா முதுமலையில்? ஆமாம். கபினி விட அதிகங்க. கபினியில் 118 சொன்னாங்க. இதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இதில் வந்து கப்ஸு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்க. சம்மரில் வந்துட்டு 5-6 குரூப்பு பார்த்துட்டோம் கப்ஸு மட்டும். ஓ சம்மர்ல வந்தா கப்ஸோட பார்க்கலாம். ஆமாங்க. கப்ஸ் வந்து ரெகுலர் சைட்டிங் ஆயிடுச்சு. அந்த 50யோட வச்சுட்டு அது 50 முன்னாடி ஃபஸ்ட்டாக ஓடி இருந்தேன். சரி. லாஸ்ட்டில் தான் அந்த பேஸ்ட் போகுதுங்க. எந்த மாதம் வரணுங்க அது பார்க்கணுன்னா? அது ஏப்ரல் மேசம் எல்லாம் பிப்ரவரி டிசம்பரில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே. கேட்டு கீழே ஒரு டைம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வர எங்கள் தண்ணி மணலில் ஒன்று பார்த்துட்டு டயருங்க. ஆமாம் டைகர். அந்த கேட்டுக்கிட்டே பார்த்தீங்களா அந்த லெஃப்ட் எடுக்கும்போது? இல்லையா அங்கேயுமே நைட் ஃபுல்லாக பெஞ்சிட்டு தான் இருந்தது பந்திப்பூர். நைட் நல்ல மழை. அது என்ன மரங்க அந்த பூவாக வர்றதுங்க ஒயிட் கலரில் நிறையா இருக்குங்க இந்த ஏரியாவில்? இது பெருசு சார். ஆமாங்க பெருசுங்க. தேக்கு மரம் சார். தேக்கு மரம். ஓ இது எல்லாம் மரத்துல இருக்குல்லங்க டைகருங்க. டைகர் மரம் ஏறாது. லெப்பர்டு மட்டும் தான். ஆனா இது அப்ப புதர்ல தான் இருக்கும். ஆமாங்க. இது உள்ள அந்த பாறைங்க இருக்குது. பாருங்க. அதனால இந்த ரிவர் சைடில் எங்கேயாச்சும் ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே
ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ரோட்டில் மெயின் ரோட்டில் கூட பார்க்கலாம். எல்லாம் மாறிட்டே இருக்குதுங்க. ஆமாம். காடு வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண. ஒரு டைம் வந்தால் யானை அதிகமாக பார்க்குறோம், ஒரு டைம் வந்தால் இந்தியன் கார்ஸ் அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த டைம் யானை தான் எங்கே வேணாலும் ஸ்பாட் ஆகுது. எப்போ வந்தாலும் கூட்டமாக. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக பைசனாக பார்த்துச்சுங்க. நீங்கள் காலையில் சஃபாரி ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஈவினிங் சஃபாரியில் அனிமல்ஸ் நிறைய மூவ்மெண்ட் இருக்குங்களா? ஆமாம். எலிஃபென்ட். Very good class. Tusker. அங்க டங் நம்ம இப்படி வரும்போது டங் போட்டு இதுதான் நன்றிருக்கு. இப்படி ஏறி இருக்கு. கரெக்டாக நீங்கள் இப்படி வரவும் பார்த்துட்டோம். 10 பேர் வரைக்கும் அலோடுங்க. ஒரே அமௌண்ட்டுங்க. ஆமாம். காடே அமைதியாக இருக்குன்னா இந்த இடத்துல ஏதாவது டைகர்லாம் இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்குங்களேங்க. ஏதாவது சின்ன சின்ன அப்போ டைகர்ஸ் அந்த பேர்ட்ஸ் இதெல்லாமே காலம் கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டே இருக்குங்க இந்த ஏரியா. ஃபயர் லைனுங்க. ஃபயர் லைன். ஆமாம். சம்மரில் வந்து ஃபயர் ஆகும்போது ஓகே. அந்த ஒரு சைடு பரவாமல் இருக்கிறதுக்கு அப்போ பண்ணிட்டு ஒரு சைடில் பிளாக் பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. அப்போ அனிமல்ஸ் கூடவே தப்பிச்சுக்கலாம். அதனால அந்த சைடும் பரவாகுது. அந்த பிட்டோட நின்றுருங்க. ஓ ரொம்ப நேரம் கழிச்சு மான் பார்க்கலாம். பெரிய கொம்பு. மான் வந்து அந்த இது இருக்குல்ல செடி, அதில் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துருச்சுன்னா ஒன்றுமே தெரியறதில்ல. தலை மட்டும் ஆட. இப்போ முன்னாடி போகிறவங்க யாராவது டைகர் ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அதெல்லாம் மதம் பிடிச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஓ துரத்திடுங்க. ஆமாங்க. வண்டிக்கு நம்ம அட்டாக் பண்ண வரும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது துரத்தி இருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய டைம்ல வந்துருக்கு மேடம். அப்படியே பின்னாடி வரும், இல்லை ஃபார்வர்டில் வரும். நம்ம இப்போ நிறுத்திட்டோம்னா ஒன்றும் பண்ணாங்களா? இல்லை நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம சேஃப்டி பார்த்துட்டாங்க. அந்த எலிஃபெண்ட் தள்ளி போயிடும். மூவிங் பார்த்து தான் நம்ம நிறுத்த முடியும். நம்ம எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நிறுத்தணும். சில எலிஃபெண்ட் அப்படியே நிற்குங்க. நம்ம வண்டி வரது பார்த்து ரோட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி இல்லை. நீங்கள் பர்பஸாக இங்கே சஃபாரி ஏதாவது ஸ்டாப் எல்லாம் பண்ணுவாங்க ஏதாச்சும் அந்த மாதிரி? இல்லைங்க மேடம், இது கண்டினியூவாக இருக்கும். இருந்துகிட்டே தான் இருக்குங்க எல்லா மந்த்தும். ஃபஸ்ட் எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபயர் டைம் எல்லாம் ஆகும்போது ஒரு மாதம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓ சரி சரி சம்மரில். சரி
அப்போ அந்த ஃபயர் டைமில் முடியும் போது திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து அவ்வளோக்கு ஒன்றும் பயிர் ஆகுறதில்லை. ஒரு சில வெளிய இடங்கள்ல மட்டும் அப்படி ஆகும். இந்த ஏரியா ஆகுறது. இப்போ டைகர் வந்து வண்டியெல்லாம் பார்த்து பயந்து ஓடாதுங்க, அப்படியே படுத்துக்குங்க. அப்படி பண்ணு. யானை மாதிரிங்க. ஒவ்வொன்று வந்துட்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணலாம், பாட்டு வாக் பண்ணிகிட்டே இருக்கணும். சிலது அந்த புதுசாக உள்ளதெல்லாம் பயந்து ஓடிடும். பயந்து ஓடிடும். பழகினது இருக்குங்க. முன்னாடி ஆ சின்ன குட்டி, ரொம்ப சின்ன குட்டி. ஆமாம், ரொம்ப சின்ன குட்டி. திடீர்னு வந்துடும். ரொம்ப குளிக்குள்ளியாக இருக்கும். இங்கே தான் வருதுங்க லெஃப்டில் காலி இடம். டஸ்கருங்க. சின்ன அதோட குட்டிங்க. குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது பாருங்க. சின்ன குட்டிங்க. ரெண்டும் முறைச்சு நிற்க பாருங்க. வருது. கிராஸ் ஆக மாட்டேன். அந்த மண்ணுக்காக வருதுங்க. இங்கே சேர்த்து சேர்த்து மேலே அது ஆக்சுவலி அதில் நின்று நடந்து அது முடிச்சுக்கிட்டே இருக்கும் போலங்க. சேர்த்துல மண்ணுல இருந்து அது பிடிக்குது. எந்த இடங்க? தலை மட்டும் தெரிஞ்சுதுங்க. ஃபுல்லாகவே இருந்ததுங்க. ஃபுல்லாக சார் 4 டைகர் பார்த்துட்டாங்க இதே இடத்துலைங்க. டைகர் மூவ் ஆகி போயிடாதுங்களா? இப்போ ஒரு இடத்துல ஸ்பாட் ஆகுதுங்க, ஈவினிங் அதே இடத்துல ஸ்பாட் ஆகுதுன்னா மூவ் ஆயிருங்க. டைம் ரெஸ்ட் டைம் அப்படியே படுத்துக்கும். எதுவும் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா சரி. சில
மேலே மூவாயிரத்தி இருக்கு சார், நிற்காது. நீங்கள் இங்கே என்னென்ன பார்த்துருக்கீங்க? டயருங்க, கரடி, லெப்பர்டு, எல்லா அனிமல்ஸ் எல்லாம் கரடி எல்லாமே. எல்லாமே. எங்கே? யானைங்க இங்கே வருது.